இது ரியல்மியோட லேட்டஸ்ட் லான்ச் Realme GT Neo 3T. இப்போ ஒரு வாரமாக இந்த ஃபோனை என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. சில விஷயங்கள் ரியல்மி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, சில இடத்துல சொதப்பவும் செஞ்சுருக்காங்க. என்ன நல்லா பண்ணியிருக்காங்க, என்ன சொதப்பியிருக்காங்க, இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கேஸ் எடுத்தோன்னு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். டிப்பிக்கலாக டிவைசஸ், அதாவது ஒரு ஃபோன் நேம் ப்ளஸ் டி அப்படின்னு லான்ச் ஆகிற டிவைசஸ் எல்லாமே அந்த ஃபோனோட அப்கிரேடாக இருக்கும். பட் ஸ்டார்டிங்லேயே கிளாரிஃபை பண்ணுறேன், இது GT Neo 3யோட அப்கிரேட் கிடையாது. இன்ஃபேக்ட் இது GT Neo 2க்கு ஒரு விதத்தில் அப்கிரேட்னு சொல்லலாம். ஏன்? ஓகே, அதுலேருந்து ஆரம்பிப்போமே. இப்போ சிமிலாரிட்டிஸ் GT Neo 2க்கும் இந்த ஃபோனுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இப்போ GT Neo 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிளாஸ் பேக் கொடுத்துருந்தாங்க. இதில் திருப்பியும் GT Neo 2 மாதிரியே பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரையில் GT Neo 3ல் 6.7 inch டிஸ்பிளே சென்டர் பஞ்ச் ஹோலோடு இருந்துச்சு. GT Neo 2ல் 6.62 inch டிஸ்பிளே சைட் பஞ்ச் ஹோலோடு இருந்தது. இதுலேயும் திருப்பியும் 6.62 inch டிஸ்பிளே சைட் ஹோல் பஞ்சோட. வெயிட் அப்படின்னு பார்க்கல GT Neo 2ஓட கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பட் Neo 3யோட ஹெவியாக தான் இருக்குது. பட் ஓவரால் இந்த பில்ட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அந்த செக்கர்ட் ஃபினிஷ் இருக்குது. நீங்கள் இப்போது லைட்டில் பார்க்கல, அது ரிஃப்ளெக்ஷனில் அந்த செக்கர்ட் பேட்டர்ன் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது ட்ரிஃப்டிங் ஒயிட். டேஷ் எல்லோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன கேட்டிங்கன்னா Neo 3Tக்கு அதுதான் பெஸ்ட் ஃபினிஷ். உங்களுக்கு இந்த செக்கர்ட் பேட்டர்ன்லாம் வேணாம், இன்னும் கொஞ்சம் மியூட்டடான ஃபினிஷ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேட் பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஓவரால் இங்கே இன்ஹேண்ட் ஃபீல், இப்போ பேக் சைட்ஸ் ரெண்டுமே பிளாஸ்டிக்குங்கிறதுனால ரொம்ப ப்ரீமியமான ஃபீல் இல்லை, பட் ஃபோன் கம்ஃபர்டபுளாக இருக்குது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப டிப்பிக்கலான ரியல்மி பிளேஸ்மெண்ட்ஸ். ரைட்டில் பவர் பட்டன், டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், லெஃப்ட்டில் வால்யூம் கீஸ், பாட்டமில் ஒரு சிம் ட்ரே. இங்கே 2 சிம்ஸ் யூஸ் பண்ணலாம். மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த ஃபோனில் இல்லை, ஆனால் நிறைய 5G பேண்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாட்டமில் ப்ரைமரி ஸ்பீக்கரும் மைக்ரோஃபோனும் இருக்குது. அதுக்கு நடுவில் USB Type-C போர்ட். இப்போ டாப்பில் இந்த இயர்பீஸும் ஒரு ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. GT Neo 2, GT Neo 3ல பார்த்த மாதிரியே இங்கே ஸ்டெரியோ ஸ்பீக்கர் அவுட்புட் நல்லா லவுடாக கிளியராக இருந்துச்சு. இப்போ திருப்பி அந்த டிஸ்பிளேக்கு வருவோமே. ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.62 inch பேனல், Full HD + E4 AMOLED 10-bit டிஸ்பிளே, 1300 nit பீக் பிரைட்னஸோட. மற்ற 2 ஃபோன்ஸ்லையும் பார்த்தா அதே 120 Hz ரெஃப்ரெஷ் தான். ரொம்ப தரமான பேனல். கார்னிங்கோட Gorilla Glass 5ஆல் கவர் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. வீடியோஸ் பார்க்குறதுக்கோ இல்லை கேம்ஸ் விளையாடுறதுக்கோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ கேம்ஸ் விளையாடுறத பற்றி பேசையில் ஸ்பெக்ஸுக்கு வருவோம். GT Neo 2ல் நீங்கள் பார்த்தா அதே ப்ராசஸர் தான் இங்கே திருப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க, Qualcommோட Snapdragon 870. இப்போ GT Neo 3யோட கம்பேர் பண்ணையில் இங்கே சில ப்ரோஸ் சில கான்ஸ் இருக்குது. பாசிட்டிவ், கூலிங். இப்போ இதை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் ப்ளஸ் அப்படிங்கிறாங்க. பேசிக்காக ஒரு 8 layer ஹீட் டிசிபேஷன் ஸ்ட்ரக்சர் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போது இந்த CPU throttle டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 minutes கண்டினியூஸாக CPUவை புஷ் பண்ணதுக்கப்புறம் GT Neo 3ல் பெர்ஃபார்மன்ஸ் 80% வரைக்கும் ட்ராப் ஆச்சு. 3Tயில் 87% வரைக்கும் தான் ட்ராப் ஆச்சு. ஓகே, GT Neo 3Tயில் இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸாக்டாக இல்லை. ஏன்னா ஆக்சுவலான ரா ஹார்ஸ் பவர் GT Neo 3ல் அதிகம். Dimensity 8100 Snapdragon 870யோட இன்னும் பவர்ஃபுல்லான சிப். ஸோ இங்கே நம்பர்ஸை பார்க்கல, ஆவரேஜ் நம்பர்ஸ் Neo 3ல் 218K, Neo 3Tயில் 203,000 தான். ஸோ எஸ், அந்தளவுக்கு Neo 3யோட கம்மியாக தான் இது த்ராட்டில் ஆச்சுனாலும் ரா ஹார்ஸ் பவர் இல்லாததுனால Neo 3 vs Neo 3T அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா Neo 3 தான் பெட்டரான ஆப்ஷன். இப்போது Antutu எடுத்துக்கிட்டிங்கனாலும் எடுத்த உடனே 10% பெர்ஃபார்மன்ஸ் Neo 3ல் பெட்டராக இருந்துச்சு. ப்ளஸ் GPU நம்பர்ஸ் ரொம்பவே பெட்டராக இருந்தது. இப்போ இந்த GPU பர்ஃபார்மன்ஸ் கேமிங் வரையில் Neo 3Tயில் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ 20 லூப் 3D Mark வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கண்டினியூஸாக ரன் பண்ணல. ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் 20வது லூப்புக்கும் வித்தியாசமே இல்லை. 99% ஸ்டெபிலிட்டி. இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் ஃபோன்ஸில் நம்ம டிப்பிக்கலாக பார்க்க மாட்டோம். இப்போ Neo 3ல் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க கூலிங், பட் அதில் 82% தான் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னுக்கும் 20வது ரன்னுக்கும் நடுவில் ஒரு 18% பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆச்சு. பட் இதில் அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் ஓவரால் திருப்பியும் ரா நம்பர்ஸ்னு வரையில் Dimensity 8100 இதோட எவ்வளவோ பெட்டர். இந்த ஃபோன்
அஃப்கோர்ஸ் நியோ 3யோட கம்மியான ப்ரைஸ்க்கு தான் லான்ச் ஆகுது. ஸோ அது ஒரு காம்படிஷன் கிடையாது, உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்ததுனால நியோ 3Tயில் கேம்ஸ்லாம் பெருசாக ரன் பண்ண முடியாது, கேம்ஸ் ஆடணுன்னா நியோ 3 தான் வாங்கணும் அப்படின்லாம் சொல்ல. ஏன்னா கேம்ஸ் இதெல்லாம் நல்லாவே ரன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் குவால்காம்காக ஆப்டிமைஸ் ஆன சில கேம்ஸ் இதில் பெட்டராக கூட ரன் ஆகலாம். நிறைய பாப்புலரான கேம்ஸ் ரன் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. மேபி கொஞ்சம் ரொம்ப ஹெவியான கேம்ஸ், இப்போ ஜென்ஷன் இம்பாக்ட் மாதிரி கேம்ஸில் மீடியம் செட்டிங்ஸில் வச்சு ரன் பண்ண வேண்டி இருக்கலாம். பட் கண்டினியூஸாக விளையாடையிலையும் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை, த்ராட்டில் ஆகலை, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் Realme UI 3.0 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 12 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். Realme UI பற்றி நான் இங்கே புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கலர் ஓஎஸோட கோட் பேஸ் ஷேர் பண்ணது, கலர் ஓஎஸ், Realme UI, ஆக்சிஜன் ஓஎஸ், இதெல்லாம் பற்றி திருப்பி நிறைய வீடியோஸில் பேசியாச்சு. இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் அந்த ப்ளோட் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் மோஸ்ட்டாக எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஹோம் ஸ்க்ரீனை க்ளீனப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்தது. நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த எக்ஸாக்சஸ் லினியர் மோட்டர், கேம்ஸ் விளையாடையில் உள்ள அந்த ஹாப்டிக்ஸ்லேருந்து கீபோர்ட் டைப் பண்ணையில் உள்ள அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரெஸ்பான்சிவாக கிறிஸ்பாக இருந்தது. ஆக்சுவலான டே டு டே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இதில் ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நான் இந்த ஃபோனுக்கு முன்னாடி ஒரு Snapdragon 8+ Gen 1 சிப் உள்ள ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட அடுத்த ரிவ்யூ Mi Mix Fold 2, அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு சின்ன செல்ஃப் ப்ரமோஷனுக்கு அப்புறம் இப்போ நம்ம திருப்பி டாபிக் வருவோமே. இப்போ அந்த ஃபோன்லேருந்து இதுக்கு வரையில் எனக்கு ஒரு ஸ்லோவர் சிப், ஒரு டவுன்கிரேடட் சிப் யூஸ் பண்ணுற ஃபீல் இல்லை. டே டு டே யூஸ்க்கு Snapdragon 870 இன்னும் ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்போட அதே பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஸோ நார்மல் டே டு டே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம கேமராஸ்க்கு வருவோம். செல்ஃபி கேமரா சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. கடைசி 2 ஃபோனில் உள்ள அதே 16 மெகா பிக்சல் f2.5. ஸோ டீசெண்டான செல்ஃபீஸ் நல்லா தான் இருந்துச்சு, பட் எதுவும் புதுசாக இல்லை. பின்னாடி உள்ள ட்ரிபிள் கேமரா செட்டப் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ப்ரைமரி இப்போ ஒரு 64 மெகா பிக்சல் ஆம்னி விஷன் சென்சர், இது ஒரு ½ இன்ச் சென்சர், f1.8 லென்ஸோட பேராக இருக்குது. நியோ 3 மாதிரி இங்கே OIS கிடையாது. நியோ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 50 மெகா பிக்சல் சோனி IMX766 யூஸ் பண்ணியிருந்தாங்க, f1.9 லென்ஸ், ஆனால் OISோட. இப்போது நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இது ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம் எதுவும் இல்லை. டீட்டெயில் லெவல் ஜூம் இன் பண்ணி பார்த்தா இங்கே உங்களுக்கே தெரியும், எதுவும் பெருசாக வித்தியாசம்னு சொல்கிற அளவுக்கு நோட்டிசபிளாக ஒன்றும் இல்லை. டைனாமிக் ரேஞ்சும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சில சிச்சுவேஷன்ஸில் எனக்கு 3Tயோட கலர் ரீப்ரொடக்ஷன், அந்த ISP எப்படி இமேஜை ப்ராசஸ் பண்ணுதுங்கிறது எனக்கு பெட்டராக பட்டுச்சு. லோ லைட்டில் தான் இந்த 2 சென்சருக்கும் உள்ள வித்தியாசமே தெரிய வருது. ஏன்னா 3Tயில் அரை இன்ச் சென்சர், OIS இல்லாத லென்ஸ், நியோ 3ல் 1/1.56 இன்ச் சென்சர், ஸோ இன்னும் ரொம்ப பெரிய சென்சர், OIS உள்ள லென்ஸோட. ஸோ அந்த காம்பினேஷன் இங்கே டிஃப்ரென்ஸ் நிறையவே இருந்தது. கண்டிப்பாக GT Neo 3ல் லோ லைட் இமேஜஸ் ரொம்ப பெட்டராக வந்துச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சின்ன சென்சருங்கிறதுனால நைட் மோட் இன்னும் அதிகமான டைம் எடுத்துச்சு. ஸோ அதிகமான டைம் எடுக்கிறதுனால திருப்பியும் OIS இல்லாததோட ஒரு சைடு எஃபெக்ட், இந்த மாதிரி ஷேக்கி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் காமனாக இருந்தது GT Neo 3Tயில். GT Neo 3ல் இந்த மாதிரி ஷேக்கி இமேஜஸ் பெருசாக நான் நோட்டீஸ் பண்ணதில்லை. சரி, இப்போ நம்ம GT Neo 3யோட கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு GT Neo 2க்கு போவோம். ஏன்னா GT Neo 2ல் இதே மாதிரி 64 மெகா பிக்சல் கேமரா தான், இதே மாதிரி OIS இல்லாத f1.8 லென்ஸ் தான். ஆனால் அதில் அவங்க யூஸ் பண்ண சென்சர் இதோட பெரிய சென்சர், 1/1.73 inches. ஸோ லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் இன்ஃபேக்ட் GT Neo 2ல் கூட நிறைய இன்ஸ்டன்ஸஸில் 3Tயோட பெட்டராக இருந்துச்சு. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸில் ஜூம் இன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே அந்த வித்தியாசம் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஸோ இங்கே ப்ரைமரி கேமரா நியோ 3லேருந்து கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் கிடையாது. இன்ஃபேக்ட் நியோ 2வோட கம்பேர் பண்ணல கூட இது ஒரு டவுன் கிரேட் தான். வீடியோன்னு பார்த்தா மற்ற அந்த 2 ஃபோன்ஸ் மாதிரியே இதுலேயும் 4K 60 ஷூட் பண்ணலாம். டீசெண்டான ஃபுட்டேஜ், நல்லா டீட்டெயில்டாக இருந்தது. பட் ஸ்டேபிளைசேஷன் வேணும்னா 1080pக்கு ட்ராப் டவுன் பண்ண வேண்டியிருக்கும். செகண்டரி கேமரா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 190 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட. இதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. மூணாவது மேக்ரோ 2 மெகா பிக்சல்ஸ், அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இப்போ நம்ம ப்ரைஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நியோ 3Tயில் GT Neo 2வோட கம்பேர் பண்ணல ஒரு மேஜர் அப்கிரேட் இருக்குது. இதை மேஜர்னு சொல்கிறது தப்பு தான், ஒரு அப்கிரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நியோ 2ல் 65 வாட் சார்ஜர் கொடுத்தாங்க, இதில் 80 வாட். கேட்குறதுக்கு 15 வாட்ஸ், வாவ் இன்னும் ஃபாஸ்ட்டான சார்ஜிங் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ரியலிஸ்டிக்காக பார்க்கல 0 to 100 35 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிறதுக்கு பதில் 30 நிமிஷத்தில் சார்ஜ் ஆக போகுது. டாப் அப்ஸ்னு பார்த்தா 0 to 50 முன்னாடி 15 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும் நியோ 2ல்.
இதில் 12 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகுது. ஸோ ஒரு 3 நிமிஷம் ஆக்சுவல் டே டு டே யூஸில் அது பெருசாக நம்மளுக்கு நோட்டிசபிளாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போது 65 to 80 எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா, இப்போது 110 volts இருக்கிற டெரிட்டரிஸில் எல்லாமே இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேயும் OnePlus அவங்களோட ஃபோன்ஸ்க்கு 65 வாட் சார்ஜர் தான் கொடுத்தாங்க. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு 80 வாட்ஸ் கொடுக்கையிலையும் 110 volts இருக்கிற கண்ட்ரீஸில் 65 தான் கொடுத்தாங்க. அது அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை, இப்படி அப்படின்னாங்க. ஸோ அதே தான் நான் இங்கேயும் சொல்ல போகிறேன், அது அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. எனிவேஸ், பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா GT Neo 3யோட கம்பேர் பண்ணையில் இதில் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. பட் நான் டெஸ்ட் பண்ண GT Neo 3 150 watt வெர்ஷன். ஸோ அதில் 4500 mAh பேட்டரி தான். ஸோ ஏறக்குறைய GT Neo 3 GT Neo 2ஓட அதே பேட்டரி லைஃப் தான் இங்கேயும். ஈஸியாக ஒரு நாள் தாங்கும் ஹெவி யூஸோட கூட. ஓவரால் எனக்கு இந்த ஃபோனில் இருக்கிறதுலே பிடிக்காத விஷயம் அந்த நேமிங் தான். ஏன்னா ரொம்ப மிஸ்லீடிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா 3T அந்த T சீரீஸ் ஃபோன்ஸ் டிப்பிக்கலாக GT Neo 3 GT Neo 3T 2 ஃபோன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கல 3T தான் அப்கிரேடட் வெர்ஷன் நினைப்போம். பட் இங்கே அது கேஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் GT Neo 2ஓட கூட இது ஒரு அப்கிரேட்னு பெருசாக சொல்ல முடியாது. பட் திருப்பியும் ப்ரைஸிங்னு வரையில் GT Neo 3 இப்போ 37,000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு. 3T 30,000 ரூபாய்க்கு கம்மியாக லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். இந்த பாயிண்டில் எனக்கு அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரியாது. பட் நான் கேள்விப்படுறது 30,000 ரூபாய்க்கு கம்மியாக தான் அது ப்ரைஸாக போகுது. ப்ளஸ் இனிஷியலாக பிக் பில்லியன் டே சேலுக்கு 7,000 ரூபா ஆஃபர்ஸோடு அவைலபிளாக இருக்கணும். ஸோ ஒரு 25-24,000 ரூபா இல்லை அதோட கம்மியாக கூட அவைலபிளாக இருக்கலாம். GT Neo 2 இப்போ 32,000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு. ஸோ அந்த ஃபோனோட ஸ்லைட்லி பெட்டர் பேட்டரி சார்ஜர், ஸ்லைட்லி வேர்ஸ் கேமரா, ஒரு 2,000-3,000 ரூபா கம்மியான MSRP, ஆஃபர்ஸோட ஒரு 10,000 ரூபா கம்மியாக கிடைக்குது, இல்லை ஒரு 8,000 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பட் அந்த ஆஃபர்ஸ்லாம் இல்லாமல் மேபி அவங்க ப்ரைஸிங் நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லாமல் ஒரு 32க்கு லான்ச் பண்ணி GT Neo 2ஓட அதே ப்ரைஸ்க்கு தான் அதை லான்ச் பண்ணுறோன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒர்த் கிடையாது. பட் இப்போதைக்கு ப்ரைஸிங் சாலிடாக இருந்துச்சுன்னா 25,000 ரூபா 1,000 2,000 மேலே கீழே வர வரைக்கும் கண்டிப்பாக அது ஒரு ஒர்த்தான ஃபோன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 23,000 25,000 ரூபாய்க்கு இது அவைலபிளாக இருந்துச்சுன்னா, Snapdragon 870 120Hz E4 AMOLED பேனல் ப்ளஸ் 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா? அப்படி வாங்க மாட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கல, என்ன வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்கன்னா இதை கன்சிடர் பண்ணியிருப்பீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.